வெல்கம் டு வைபித்தாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் சாம்பார் பொடி. ரொம்ப நாளாக எல்லாரும் ஃபோன் பண்ணி உங்களோட ரெசிபி சாம்பார் பொடி ரசப்பொடியெல்லாம் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுனால போட முடியல, கொஞ்சம் லேட்டானதுக்கு மன்னிச்சுக்குங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடில் நீங்கள் சாம்பார் பொடி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்பவுமே நல்லா சாம்பார் பொடி மணமாக வாசனையாக இருக்கும். நீங்கள் சாம்பார் செய்கிற போது சாம்பார் ரொம்ப நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். வாங்க இந்த சாம்பார் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹோம்மேட் சாம்பார் பொடிக்கு நான் 100 கிராம் தனியா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அதே போல் 100 கிராம் மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன பெருங்காய கட்டி. இவ்வளவுதான் எங்களோட சாம்பார் பொடிக்கு. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் நம்ம முதல்ல ஒன்னொன்னா போட்டு வறுக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுல வறுபடும். அதனால நம்ம முதல்ல தனியா வறுத்துக்கலாம். வானலி நல்லா காஞ்சிருக்கு. நம்ம வானலியில எண்ணெய் விடாத முதல்ல வறுத்துக்கலாம். மல்லி நல்லா நமக்கு சூடானா போதும், நல்லா சிவங்க வர அப்புறம் தீஞ்ச வாசனை ஆகும். அதனால நமக்கு நல்லா தொட்டும் போது தொட முடியாத அளவு சூடானாலே போதும். தனியா போதும். தனியா வறுப்பட்டு இருக்கு. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா. ஆமா, நல்லா சூடா இருக்கு. போதும், இந்த சூடு போதும். இதெல்லாம் போடுற போது அதுலயே வறுப்பட்டுரும். இதை எடுத்துடலாம். எடுத்து வேற பாத்திரத்தை கொட்டிக்கிறோம். நெக்ஸ்ட் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். எதுக்கும் எண்ணெய் போட வேண்டாம். எண்ணெய் போடாத வானலியோட வெறும் வானலியில தான் வறுக்கணும். நம்ம எதுவும் இதுக்கு போட வேண்டாம். ரொம்ப கடலைப்பருப்பு எல்லாம் போட்டோம்னா என்ன ஆயிடும், சாம்பார் வைக்கிற போது குழப்பொழப்பு தன்மையோட இருக்கும். நமக்கு இதுக்கு 100 கிராமுக்கு இதுல 50 கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். தனியா பார்க்க நிறைய இருக்குன்னா தனியா வெயிட் கிடையாது, அதனால பார்க்க நிறைய இருக்கும். கடலைப்பருப்பு வெயிட், அதனால 50 கிராம்னாலும் கம்மியா தெரியுது நமக்கு. 100 கிராம் எவ்வளவு தனியா எடுக்கணுமோ அதுக்கு பாதி அளவு கடலைப்பருப்பு. இது போல செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா சாம்பார் எப்படி நல்லா இருக்குன்னு தெரியும். பாக்கி எல்லாம் நான் வேற எதுவுமே இதுல சேர்த்த மாட்டேன் சாம்பார் பொடியில. வெறும் இதெல்லாம் மட்டும் தனியா மிளகு ஜீரகம் இதை மட்டும்தான் வறுத்து போடுவேன். நல்லா இருக்கும், சாம்பாரும் நல்லா இருக்கும். இந்த பொடியை போட்டு சாம்பார் எப்படி பண்றதுன்னு ஒரு நாள் காட்டலாம். நம்ம கடலைப்பருப்பு செவந்துருச்சு, இப்ப எடுத்துடலாம். அடுத்தது மிளகு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் தனித்தனியா தான், எல்லாமே தனித்தனியா தான். ஒவ்வொரு குண்ணுக்கு ஒவ்வொரு மாதிரி டெம்பரேச்சர் தேவைப்படும், அதனால நம்ம தனித்தனியா தான் வறுக்கணும். நமக்கு வாசனை வரும். வாசனை வர்றது தெரிஞ்சு நம்ம எடுத்துடலாம். மிளகு வறுப்பட்டுச்சுமா எடுத்துட்டேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். நெக்ஸ்ட் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் செவந்ததும் எடுத்துடலாம். நம்ம ரொம்ப செஞ்சு வச்சாலும் வாசனை அவ்வளவு நல்லா இருக்காது. நம்ம அளவு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு வறுத்து போட்டோம்னா சாம்பார் நல்லா வாசனையா இருக்கும். பழசாக என்ன ஆயிடும், வாசனை கம்மி ஆயிடும். வெந்தயம் வறுப்பட்டுச்சு, வெந்தயத்தை எடுத்துறேன். இப்ப நம்ம எடுத்திருக்க இந்த அளவு எவ்வளவு நாளைக்கு வரும்? எனக்கு ஒரு 15 நாளைக்கு வரும். திருப்பி 15 நாள் கழிச்சு ஒரு தடவை நம்ம சாம்பார் பொடி எடுத்துப்போம். 15 நாளுக்கு வரும். நம்ம செய்யறத பொறுத்து நம்ம நடுவுல மோர் குழம்பு அது இதுன்னு மாத்தி மாத்தி பண்ணிடுவோம் பாத்தியா, அப்ப சாம்பார் பொடி கூடவே இருக்கும் நமக்கு. இப்ப சீரகம் போட்டிருக்கேன். ஜீரகத்தை வறுத்துக்கலாம்.
மாசத்துக்கு ஒரு 2 வாட்டி 2 வாட்டி தான் அரைச்சிப்பேன். நான் மொத்தமா அரைச்சு வைக்க மாட்டேன். எனக்கு அந்த பொடியில வாசனை போயிடும்னு நான் வறுத்து வைக்க மாட்டேன். 15 நாளுக்கு ஒரு தடவை சாம்பார் பொடி, ரசப்பொடி 1 மாசத்துக்கு வச்சுப்பேன். ரசப்பொடி நல்லா இருக்கும். சாம்பார் பொடிக்கு அந்த வாசனை போயிடும், சாம்பார் நல்லா இருக்காதுன்னு 15 நாளுக்கு ஒரு தடவை சாம்பார் பொடி இந்த அளவு அரைச்சு வச்சிருவேன். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இந்த பெருங்காயத்தை பொரிச்சுக்கலாம். எண்ணெய் காயட்டும். இதுக்கு நிறைய மிளகு ஜீரகம் எல்லாம் நம்ம போட்டு வறுத்தோம்னா நமக்கு ரசப்பொடி மாதிரி ஆயிடும். இந்த சாம்பார் பொடிக்கு இந்த அளவு தான் மிளகு ஜீரகம் சேர்த்தணும். அந்த மிளகோட வாசனைக்கு ரசப்பொடி மாதிரி ரசப்பொடி மாதிரி ஆயிடும். அப்புறம் ரசப்பொடிக்கும் சாம்பார் பொடிக்குமே வித்தியாசம் இல்லாத ஆயிடும். அதனால நம்ம மிளகு ஜீரகம் ரசப்பொடி வேற, சாம்பார் பொடியே வேற. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருக்கு, எடுத்துடலாம். இப்ப 100 கிராம் மிளகாய் எடுத்திருந்தோம் இல்லையா, மிளகாய இதுல வறுத்துக்கலாம். நான் அடுத்தது ரசப்பொடி, வத்த குழம்பு பொடி, பொரியல் பொடி, பருப்பு பொடி, லைனா எல்லாம் ஒவ்வொரு பொடியா போடுறேன். நீங்க எல்லாரும் பாருங்க, வியூவர்ஸ் எல்லாம் பாருங்க. இது நிறைய சப்ஸ்கிரைபர் போன் பண்ணி கேட்டாங்க, பொடி போடுங்க பொடி போடுங்கன்னு. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருந்தது, அதனால என்னால வீடியோக்கே வர முடியல. சரி, இன்னைக்கு எப்படியாவது ஒரு வீடியோ போடணுங்கிறதுக்காக இன்னைக்கு உட்காந்துருக்கேன், போட ஆரம்பிச்சுட்டேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லாத போயிடுச்சு, அதனால போட முடியல உங்களுக்காக, சாரி. மிளகா நல்லா உப்பின மாதிரி வரும். வர்ற போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் பார்த்தேன்னா நம்ம போடுற போது கக்கையா இருக்கும். இப்ப எல்லா மிளகாயும் உப்பி வந்துடும். உப்பி வந்துருச்சுன்னா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ போதும், நிறம் மாறிடும். அதனால போதும், ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் வைக்க கூடாது. அதே இதுலயும் வைக்க கூடாது, வானலையும் வைக்க கூடாது. வச்சா நிறம் மாறிடும். எடுத்துடலாம். இப்போ இது ஆற ஆற உங்களுக்கு நல்லா முறுமுறுப்பாயிடும். இது ரெண்டும் ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும், நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் மிளகாயை போட்டு அரைச்சிக்கலாம். மிளகாய் நல்லா மசிஞ்சதும் இதையும் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும், நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம். மிளகாய் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் மிளகாய் அரைச்சிட்டு வந்துடுறேன். மிளகாய் அரைச்சிட்டு வந்து இந்த தனியாவை போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்க, மிளகாய நல்லா பொடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த பருப்பு வகையெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பெருங்காய பொடி இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். வாசனை வருதா? நல்லா. ஆமா, நல்லா. இந்த சாம்பார் பொடி தான் இது. வந்து கடைப்பொடி மாதிரி நெய்ஸா இருக்காது, ஆனா சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாம்பார் பொடி கொஞ்சம் அப்படி தரதான் இருக்கும், ஆனா சாம்பார் ரொம்ப நல்லா. இதுல வைக்கிற போது இந்த கொழகொழப்பு தன்மையில இல்லாத சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா ஹோம்மேட் சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு. இது போல நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே சாம்பார் பொடியில நான் சாம்பார் வச்சும் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. அடுத்த வீடியோ ரசப்பொடியோட உங்களை சந்திக்கிறேன்.